செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையத்தில் செல்போனை பறித்த நபர்களை பிடிக்க முயன்ற இளைஞர் ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். செல்போன் கொள்ளையர்களை பிடிக்க முயன்ற இளைஞர் படுகாயமடைந்துள்ளார். விவரங்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 3வது வார்டு அப்பாராவ் தெரு பகுதியை சேர்ந்த வரதராஜன், இவருடைய மகன் திவேஷ், இவர் சென்னை மறைமல் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய தாயாருக்கு நேற்று பிறந்த நாளை ஒட்டி ரயில் மூலம் காஞ்சிபுரம் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து கேக் வெட்டியிருக்கிறார். அதன் பின்பாக அங்கிருந்து மீண்டும் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது செங்கல்பட்டு வழியாக பரனூர் ரயில்வே நிலையத்திலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே நிலையம் இடையில் ட்ரெயின் என்பது மெதுவாக செல்லும். அதனை பயன்படுத்தி ஒரு சில செல்போன் கொள்ளையர்கள் செல்போனை அவ்வப்போது இந்த கொள்ளையில் ஈடுபடுவார்கள். இந்த நிலையில் தான் நேற்று இரவு ஒரு 8:30 மணி அளவில் அந்த திவேஷ் பயணித்த போது படிக்கட்டில் அமர்ந்தவாறு செல்போனை பார்த்து சென்றிருக்கிறார். அதில் இதனை அறிந்த அந்த செல்போன் கொள்ளையர்கள் செல்போனை பிடுங்கியிருக்கிறார்கள். அந்த செல்போனை மீண்டும் அவர்களை பிடிப்பதற்காக இறங்கிய போது நிலை தடுமாறி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்திருக்கிறார். தலை மற்றும் முதுகு தண்டு, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் ஆபத்தான சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பரனூர் இந்த பகுதியில் நடைபெற்ற சம்பவம் குறித்து இருப்பு பாதை ரயில்வே போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த செல்போன் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட அந்த இடத்தை வைத்து தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார். அவ்வப்போது இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாலும் பொதுமக்கள் நம்முடைய பாதுகாப்பு கருதி இந்த செல்போன்களை இரவு நேரங்களில் படிக்கட்டில் ரயில்வே நிலையத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடாது எச்சரித்திருக்கிறார். இருப்பினும் தனது தாயார் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ரயிலில் வந்து பயணித்த போது செல்போனை தவறவிட்டு ஆபத்தான நிலையில் தற்போது திவேஷ் என்பவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.